இந்த மாலைகளில் கர்த்தரிஸ்தமாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருப்பது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அப்படின்ற தலைப்பின் கீழாக இந்த மாலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 6-11 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதிருக்குவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று நாம் பார்ப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 6-11 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது யாருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனமாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது கடைசி வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றதை குறித்து மேலே நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஒரு மலையை ஒப்பிட்டு பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அது வானத்திலிருந்து இறங்கி அப்போ உடனே அது எங்கேருந்து வந்ததோ அங்கே திரும்பி போகிறதில்லை அப்படின்றதை குறித்து சொல்கிறாரு. பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து இப்போ விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. இப்போ இங்கே 2 விதமான காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ பூமியை நனைக்குது, இப்போ முளை கிளம்புது, இப்போ விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வல்லமையை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லது தேவனுடைய வார்த்தையை எப்படி நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம், அப்போ எப்படி விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து. ஏன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம பார்ப்போம். இப்போ விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவங்க நிச்சயமாக இருக்கிறதுனா எபிரேயர் 11:1 நம்ம வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 10:17 தான் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை விசுவாசிப்பதற்கு நம்புவதற்கு முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கக்கூடிய வல்லமையை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கக்கூடிய வல்லமை நம்மளுக்கு புரியல, அப்போது அதை பற்றி ஒரு அறிவில்லாதவர்களாய் நம்ம இருப்போம் அப்படின்னா இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்பதை குறித்தோ தேவனுடைய வார்த்தையை பேசுவதை குறித்தோ நமக்கு ஒரு பயம் இருக்காது என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். அதிகமான நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை நம்ம அசட்டை செய்யக்கூடியவர்களாக தான் இருப்போம். இப்போ தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்வது அப்படின்னு சொல்லும்போது வேறு வகையிலையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்னன்னு சொல்கிறாரு, ஆகாரத்தை குறித்து சொல்கிறார். இப்போ பூமிக்குரிய ஆகாரத்தை அசட்டை பண்ணுவதும் இப்போ ஆவிக்குரிய ஆகாரத்தை அசட்டை பண்ணுவதும் இப்போ 2 குறித்து நம்ம கவனித்து பார்க்கும்போது பூமிக்குரிய ஆகாரம் எப்படி சரீரத்திற்கு அவசியமானதாக இருக்கிறோம், அப்போது அதே போல் ஆவிக்குரிய ஆகாரம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஆத்மாவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ தேவனுடைய வார்த்தை அப்போ அதற்கு இருக்கக்கூடிய வல்லமையை குறித்து நம்ம பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்போ இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவித்து வருகிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயுமே கட்டப்பட்டு இல்லை என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ தேவனுடைய வார்த்தைகள், அப்போது தேவனுடைய வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வாக்கியங்களை முன்னிட்டு தான் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போது கேட்கக்கூடியவர்களும் தேவனுடைய வாக்கியங்களை முன்னிட்டு தான் கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ தேவனுடைய வாக்கியங்கள்
தேவனுடைய வார்த்தைகள் கட்டப்பட்டு இருக்கவில்லை என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறது போல அதற்கான பணியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவன் அதற்கென்று ஒரு வேலையை நியமித்திருக்கிறார். அந்த வேலையை அவருடைய வசனம் செய்யும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ யாரிடத்துல செய்யும் அப்படின்றது தான் நம்ம அடுத்ததாக கேள்வி கேட்குறோம். எல்லாரிடத்திலும் செய்யுமா? பாருங்க, நான் கேட்கணும்னு விருப்பம் இல்லாமல் இருக்கிறேன். அப்போ தேவனுடைய வசனம் என்னிடத்துல எவ்வளோ வேலை செய்யும்? இப்போ தேவனுடைய வசனத்தை நான் கேட்குறேன். நான் ஒரு கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்ட ஒரு விதையை போல இருக்கிறேன். இப்போ முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை போல இருக்கிறேன். அது என்ன செய்யும்? இப்போ நல்ல நிலத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அங்கே தேவனுடைய வாக்கியங்கள் என்ன செய்யும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய வசனத்தை குறித்து அப்போது அதற்கு இருக்கக்கூடிய வல்லமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் அப்போது கேட்கக்கூடிய அந்த நபரை பொறுத்து அது எப்படிப்பட்டதான நிலமாக இருக்குது. அப்போ நான் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறேன்றதை பொறுத்து தான் தேவனுடைய வாக்கியங்கள் என்னிடத்திலே வேலை செய்யக்கூடியதாக இருப்பதை குறித்து நம்ம பார்க்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 16லிருந்து 23 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 16லிருந்து 23 வரைக்கும். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்தினாலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதது என்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ இப்போ கர்த்தருடையது தலையின் மேல் உக்கிரமாய் மோதும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தனியாது. பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது. அது துன்மார்கனுடைய கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோடு நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என் ஆலோசனையில் நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்திகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே நம்ம கவனிக்கிறதை குறித்து இப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை தான் பிரசங்கிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எரேமியாவினுடைய நாட்டில் இருந்த சில தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்கிறாரு. எரேமியாவை குறித்து நம்ம கவனித்து பார்க்கணும். இப்போ மற்ற தீர்க்கதரிசிகள் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்றதை குறித்து தேவன் சொல்கிறாரு. அவங்க கர்த்தருடைய வாக்கை அல்ல அப்படின்றதை குறித்து சொல்கிறார். இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போது என்ன சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் செய்கிறதற்கு, அப்போ இவைகளை செய்தால் நல்லா இருக்கும், அப்போ யூகிப்பதை குறித்து நம்ம பார்க்கணும். அப்போது வாக்கியங்களை சொல்லுவது என்றால் அப்போ அவருடைய வசனத்தை குறித்து நம்ம பார்க்கணும். இந்த வசனம் இதை சொல்லுது, இப்போ இந்த வாக்கியம் இதை சொல்லுது அப்படின்னு சொல்கிறது. இப்போ அவருடைய வாக்கை எடுத்து சொல்வதை குறித்து நம்ம பார்க்குறோம். அல்லது அவங்க சொப்பனத்தில் தரிசனத்தில் தேவன் அவர்களோட பேசக்கூடியவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுவதை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாக இவங்க இல்லை அப்படின்றதை குறித்து சொல்கிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள்னு பாருங்க. தேவனை அசட்டை பண்ணுறவங்களை குறித்து அப்போ அவருடைய வாக்கியம் என்ன சொல்லுது? தேவனை அசட்டை பண்ணுறவங்களுக்கு எதுவுமே நடக்காதா? அப்போது தங்களுடைய இருதய கடினத்தினால ஒருத்தவங்க நடக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு தேவன் சொல்கிறாரா? இப்போ அநேகருடைய இருதயம் தங்களை அப்படி தான் காத்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படி காத்து கொள்ளுகிறவர்களிடத்துல பேசுகிறவர்களும் அப்படி தான் சொல்லுவதை குறித்து நம்ம பார்ப்போம். நீங்கள் இதை செய்கிறீங்க, இது தப்பு கிடையாது அப்படின்ட்டு போதிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்றதை குறித்து சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ தேவனுடைய வாக்கியங்கள் அப்போ அவைகள் பாவம்னா அவைகள் அவருடைய பிரமாணத்தை மீறக்கூடிய காரியம் அப்படின்னா பாவம் என்னவாய் தான் இருக்குது? அப்போ பாவமாய் தான் இருக்குன்னு பாருங்க. அதில் நம்ம சாக்கு போக்கு சொல்கிறதற்கோ அப்போ அதை நம்ம விட்டு விடுவதற்கோ நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவன் அவரை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு சமாதானம் இல்லை அப்படின்றதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். இருதய கடினத்தினாலே நடக்கிறவங்களுக்கு என்னதான் வரக்கூடியதாக இருக்கும்?
அவங்களுக்கு பொல்லாப்பு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தேவனை அசட்டை பண்ணுறோமா, நம்மிடத்துல தேவன் சமாதானமாக இருக்கிறார் அப்படின்றதை குறித்து இல்லை. பாருங்கள், நம்ம உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். தேவன் அதை தான் சத்தியமாக சொல்கிறாரு. உலகத்தை சிநேகித்தோம் அப்படின்னா நாம் தேவனுக்கு பகைஞன் இல்லை. அப்போது உலகத்தில் நம்ம சிநேகிதர்களை வச்சுருக்கலாம், தேவன் நம்மோடைய சமாதானமாக தான் இருப்பார் அப்படின்ட்டு ஒருவர் நம்மளுக்கு போதிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னா, அல்லது நாம் நம்மளே சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னா அது சரியாக இருக்குமா? இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்கிறார். அப்போ பகையாக இருக்குமானால் அது பகை தான். தேவன் உலகத்தை பகைக்கிறார். உலகத்தை சிநேகிக்கக்கூடியவர்களும் தேவன் பகைக்கக்கூடியவராய் தான் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். அதில் நாம் தேவனை விட்டு போவதற்கு அவைகள் ஏதுவாக இருக்குதே தவிர நாம் தேவனை தேடுவதற்கு அவைகள் பிரயோஜனமாக இல்லை என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், இதே வசனத்தில் கீழே சொல்கிறாரு சில தீர்க்கதரிசிகளை குறித்து. அந்த தீர்க்கதரிசிகளே அவர் அனுப்பலை, ஆனால் என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. அவர்களோட நான் பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களா? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். தேவன் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் அப்படின்னு கேட்குறாரு, தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்பதை குறித்து சொல்கிறார். அதே எரேமியா 23:24 32 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, இப்போ யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ அப்படின்னு கேட்குறார். பாருங்கள், எந்த ஒரு நபராக இருக்கட்டும், இப்போது தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், தேவனுடைய வார்த்தையை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், பேசுகிறவங்களும் தேவனுக்கு முன்பாக தான் இருக்கிறாங்க, கேட்கக்கூடியவர்களும் தேவனுக்கு முன்பாக தான் இருக்கிறாங்க. அப்போ பேசக்கூடியவர்கள் தேவனுடைய வாக்கை பேசலை அப்படின்றதையும் அவர் கவனிக்கிறார். கேட்கக்கூடியவர்கள் தேவனுடைய வாக்கை கேட்கல அப்படின்றதையும் அவர் கவனிக்கிறார். தங்களுக்கு இதமாய் பேசுகிறவர்களை விரும்பக்கூடியவர்களையும் அவர் பார்க்குறார். இப்போ சத்தியம் இன்னதென்று கவனித்து செவியை சாய்க்கக்கூடியவர்களையும் அவர் காணக்கூடியவராக இருக்கிறார். அப்போ சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடியவர்களையும் அவர் காணக்கூடியவராக இருக்கு. அப்போ யாருக்குமே தேவன் அவர் மறைவாக இல்லை. நாம் அவருடைய பார்வைக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம்? நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு முன்பாக நாம் நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறோம் என்பதை குறித்து அவருடைய பார்வைக்கு மறைவாய் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஓடி போய் ஒழிய முடியாதுன்னு பார்க்கிறதுல நம்ம அதை குறித்து வாசிக்கிறோம். நான் எங்கே போனாலும் அங்கே நீர் இருக்கிறீர் அப்படின்றத சொல்கிறேன். உம்முடைய கண்கள் என்னை காணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எங்கே போய் ஒளிவேன் அப்படின்றதை குறித்து தான் அவர் கேட்குறது பார். இப்போ பாதாளத்துக்கு போனாலும், இப்போது படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ ரொம்ப உயர்வான இடத்திற்கு போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் அப்படின்றதை குறித்து சொல்கிறேன். பாருங்கள், நம்மை குறித்து நம்ம பார்க்கும்போது இப்போது தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து தான் நம்ம கவனிச்சுட்டு வரோம். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யணும். அப்போ தேவனுடைய வார்த்தை அவர் விரும்புகிறதை செய்யணும் அப்படின்னா பேசுகிறவர்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை தான் பேசணும் அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்கணும். கேட்குறவங்க தேவனுடைய வார்த்தையை தான் கேட்கணும் அப்படின்றதை குறித்து நம்ம பாருங்கள். நம்ம மனுஷர்களுடைய வார்த்தையை பயன்படுத்தி பேசணும் அப்படின்னா கேட்குறவங்க எதை தான் கேட்பாங்க? இப்போ மனுஷருடைய வார்த்தைகளை தான் கேட்பாங்க. தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசுவோம் அப்படின்னா அப்போ கேட்குறவங்க எதை கேட்பாங்க? தேவனுடைய வார்த்தைகளை கேட்பார்கள் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ இதிலே கீழான வசனத்தில் சொல்கிறாரு, என் வார்த்தை உள்ளவனும் என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக, கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்னியைப் போலவும் கண்மலையினருக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு பார்ப்போம். இப்போ தேவனுடைய வார்த்தை அக்னியைப் போல இருக்கிறது, கண்மலையினருக்கும் சம்மட்டியைப் போல இருக்கிறதுன்னு பார்ப்போம். எவ்வளோ நேரங்களில் இப்போ தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லாதிருந்திருக்கு. நம்மளுக்கு நம்ம பாவம் செய்கிறோம், அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கண்டிக்கவே இல்லையா? தேவனுடைய வார்த்தை நம்ம கண்டிக்கல, நம்ம உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னாவே அப்போது பேசினது தேவனுடைய வார்த்தை இல்லை என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். நாம் தவறு செய்கிறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படிப்பட்டதாக தான் இருக்கும்? அது பாரமாய் தான் இருக்கும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல தான் இருக்கும், அக்னியை போல தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போது என் வார்த்தை உள்ளவனும் என் வார்த்தையை எப்படி சொல்லுவான்?
கலப்பாய் சொல்லுவான்னு சொல்லியிருக்கிறார். இப்போ உண்மையாய் சொல்லுவான் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடியவர்கள் தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் சொல்லணும். தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும்? அது விளைய செய்யணும். அது எப்படிப்பட்ட விளைச்சலாக வேணா இருக்கலாம், அல்லது அவங்க முள்ளுள்ள இடங்களாக இருக்கலாம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம் நெருக்கி போடுறதுனால ஒருவேளை அவங்க பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அது சென்று சேர வேண்டிய இடத்திற்கு அது சரியாய் போய் சேர வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போ எந்த விதமான மாறுபாடான உபதேசத்தை போதிக்கிறதற்கும் அங்கே இடமில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் நம்ம அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்க்கிறோம். அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். எந்த பட்டயத்திலும் அது ரொம்ப கருக்கானதாக இருக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு சபை கூட்டத்தை நம்ம ஒழுங்குபடுத்தி எவ்வளவு சபை கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையிலே நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? நம்மிடத்தில் நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகளை வகையறுத்து காண்பிக்கும். இப்போ உதாரணத்திற்கு நம்ம காலையில் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறோம். காலையில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், அதில் எவ்வளவு சத்தியங்கள் நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை நமக்கு வகையெடுத்து காண்பித்தது. அப்போது என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? தேவனுடைய வார்த்தை இதுதான் சொல்லுது. அப்போது இதில் நான் இப்படி இருக்கேன், இதில் இப்படி இருக்கேன், அப்போது இந்த காரியத்தில் நான் இப்படி இருக்கேன் அப்படின்றதை குறித்து தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தை பிரித்து காண்பித்ததானால், அப்போது நிலமாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சரியாக இருக்கிறோம். இப்போ தேவனுடைய வார்த்தை என்ன செய்திருக்கிறது? அதனுடைய வேலையை நம்மிடத்திலே செய்திருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த நிலம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இப்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஒரு மலைக்கு ஒப்பாய் பலன் தரணும். அப்போ அந்த நிலம் என்ன செய்யணும்? அப்போது விழுந்த தேவனுடைய வார்த்தைக்கு பலன் தர பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ என்ன சத்தியங்களை நம்ம கேட்டோம்? அதில் எந்த காரியத்தில் நாம் மாறுவதற்கு பிரயாசப்படுறோம்? அப்போ பிரயாசப்படுவோம். ஒவ்வொரு சபை கூட்டத்திலும் அப்போ இந்த தீர்மானம் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா நம்ம எதை கேட்கிறோம்? தேவனுடைய வசனத்தை கேட்குறோம். தேவனுடைய வசனம் அப்போ அது ஒரு கதையை போலவோ, அப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தையை போலவோ இல்லை. அதற்கு தேவன் வேலையை கொடுத்திருக்கிறார். அப்போ பேசுகிறவங்க அது பேசும்பொழுது கேட்கக்கூடியவர்களிடத்தில் போய் அவருடைய வேலையை வாய்க்கும்படி செய்யணும். அப்படி செய்யாத எந்த ஒரு கூட்டமும் அப்போ கேட்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்டதாக தான் இருக்கு. அப்போ பேசினவர் எதை பேசினார்? இப்போ கேட்டவங்க எதை கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க அப்படின்றதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ தேவனுடைய வார்த்தையானது அதற்கு வல்லமை இருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய இருதயத்தை அப்போ கணுக்கள், ஊன் அப்படின்ட்டு பிரித்து காமிக்கக்கூடியதாக இருக்கு. இருதயத்தில் இதுதான் இருக்குது, இதுதான் இருக்குது, இது இப்படி இருக்குது, இப்போ இந்த காரியங்கள்லாம் நமக்கு இப்படி இருக்குது, இதை நம்ம மாற்றிக்கிறணும். அப்போ இது கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லை, கர்த்தர் எதிர்பார்க்குறது இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சோடில் நம்ம இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல நாம் இல்லை அப்படின்றதை குறித்து நமக்கு காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடும். 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய அடிச்சோடாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்போது அவருடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் எதை மாற்றிக்கொள்ளணும்? இப்போ மனுஷர்களுக்காக இதை நம்ம மாற்றிக்கிறோமா? அடுத்து அதை தான் கேள்வியை கேட்கும். இப்போ இது மனுஷர்களுக்காக நம்ம மாற்றிக்கிறல, தேவனுடைய வார்த்தைக்கென்று ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை நம்மிடத்தில் வேலை செய்யத்தக்கதாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் வேலை செய்கிறார், நாம் மாறத்தக்கதாக என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். உபாகம் 30ஆம் அதிகாரம் வசனம் 11 15 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். உபாகம் 30 11 15 வரைக்கும்.
குறிப்பாய் சில வசனங்களை நம்ம பார்க்குறோம். கடைசியாக, இப்போ நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிக சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்பதை குறித்து சொல்ல. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். மோசையினால் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி நமக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு அப்போது தேவனுடைய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ, அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையை கொண்டு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதை எங்கே தான் வைக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிக சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஏன் வாயிலும் இருதயத்திலும் வைக்கணும்? அப்போ மேலே சொல்கிறாரு, அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு. எந்த ஒரு சத்தியமும் நாம் செய்வதற்கு அவைகள் போதிக்கப்படுது அப்படின்றதை குறித்து எவ்வளவு சத்தியங்களை நம்ம கேட்குறோம். இப்போ இன்றைக்கி இந்த சத்தியத்தை கேட்டோமா, இதை நம்ம செய்யணும், இது தேவனுடைய வார்த்தை, இதற்கு நம்ம கீழ்ப்படிய பிரயாசப்படணும். அப்போது இந்த சத்தியத்திற்கு விரோதமாக நான் இருக்கிறேன்னா அப்போது என்னை நான் சரி செய்து கொள்ளணும் அப்படின்றது குறித்து எவ்வளவு நேரங்களில் நம்ம முயற்சி செய்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி முயற்சி செய்யலை. அவங்களை குறித்து தேவன் என்ன சொல்கிறாரு? அவர்களை நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறார். நாம் செய்யலை அப்படின்னா நம்மை இன்னொருவர்களுக்கு அப்போ நமக்கு பின்வரும் சந்ததிக்கு நம்மை தேவன் திருஷ்டாந்தமாக வைக்க போகிறார். அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு கெட்ட மாதிரியாக நம்ம இருக்கிறதற்கு எவ்வளோ நேரங்களில் பிரயாசப்படும். பூமியிலையும் ஒரு கெட்ட மாதிரியாக தான் நம்ம இருப்போம். இப்போ இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும்போது அப்போ அங்கேயும் நமக்கு நன்மையானதை தேவன் வச்சில்லை என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 12 48 50. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திற்கும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவே எப்படி பேசினார்? பிதா சொன்னபடி தான் பேசினார். அப்போ நாம் ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னா நாம் எப்படி பேசணும்? இப்போ பிதா சொன்னபடி தான் நம்ம பேச வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். குறிப்பாக இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இன்றைக்கு அப்போ எந்த ஒரு சபை கூட்டத்திலும் நம்மை குறித்து நம்ம பார்க்கும்போது எந்த சத்தியத்தை நம்ம அசட்டை பண்ணுறோமோ, அப்போது எந்த சத்தியத்தை நாம் கேளாதபடிக்கு நம்மளுடைய செவிகளை மூடிக்கொள்கிறோமோ, அப்போது எந்த சத்தியத்திற்கு நம்ம விலகி இருக்கணும், அப்போது உலக பிரகாரமான காரியங்களில் நடக்கத்தக்கதாக, அப்போது எந்த சத்தியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பிரயாசப்படுறோமோ அந்த சத்தியத்தை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். அப்போ நியாய தீர்ப்பு நாளில் அப்போ இதுதான் சத்தியம் போதிக்கப்பட்டது, நான் மீறி நடக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இதுதான் சத்தியம் எனக்கு போதிக்கப்பட்டது, நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுடையது பாருங்கள். நம்மை நரகத்திற்கும் ஜீவனுக்கும் அனுப்புவதற்கு தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையதாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய இன்னொரு வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். நித்திய வாழ்க்கையில் நாம் எங்கு செல்லணும் அப்படின்றதை தீர்மானிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை அது வல்லமையுடையதாக இருக்குது. அப்படின்னா அதை கேட்கக்கூடிய நாம் எப்படி கேட்கணும்? அதை ஜாக்கிரதையாக தேடுவோமா அல்லது அசட்டையாக இருப்போமா? தேவனுடைய வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு சபை கூட்டத்தை குறித்து எவ்வளோ பேர் ஜாக்கிரதையாக இருக்க முயற்சி செய்கிறாங்க தேடுறதற்கு. அப்போது எவ்வளோ பேர் அசட்டையாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதற்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒருவேளை அவங்க தெரியாதவங்களாக இருக்கலாம் அல்லது தெரிந்து மீறக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை கொண்டு தேவனுடைய வார்த்தை மாறி போகிறது கிடையாது, அது மாறாததாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அதற்கு மாறி நடக்கும்போது ஆக்கினை கிடைக்கிறது, சத்தியத்தின்படி நடக்கும்போது நமக்கு ஜீவன் கிடைக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் வசனம் 11-12 நம்ம வாசிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தை குறித்து சொல்கிறார். இப்போது ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது, அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்தும் அதில் எழுதப்படக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இப்போ யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம்,
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திருக்கும். நான் தள்ளி விட்டுட்டேன்றதற்காக தேவனுடைய சத்தியம் அப்போது என்னை நியாயம் தீர்க்காமல் இருக்க போகிறது கிடையாது. அது தேவனுடைய சத்தியம், அதற்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய சத்தியம் என்னை நியாயம் தீர்க்க போகிறது. வெளிப்படுத்தல் 21:27 நம்ம வாசிக்கிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நம்மளுடைய நித்திய வாழ்க்கையை குறித்து சொல்றார். இப்போ பரலோகத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்போ இங்கே ஒரு இடத்துல பிரவேசிப்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதில் யார் பிரவேசிப்பார்கள்? இப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள். ரோமர் 3:19 நம்ம வாசிக்கும் போது உலகத்தை குறித்து தேவன் என்ன சொல்றார்? மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கணி தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கு. அப்போ நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ உலகத்தை குறித்தும் பிரமாணத்தை அறிந்தவர்களை குறித்து தேவன் பிரித்து காண்பிக்கிறார். அல்லது உலகத்தாரை குறித்தும் அப்போது கிறிஸ்துவனுடைய சபையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ சபையில் இருக்கக்கூடியவர்களை குறித்து தேவன் பிரித்து காண்பிக்கிறார். சபையில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? பிரமாணம் தெரியும். அப்போ பிரமாணத்தின்படி பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லப்படுகிறது. உலகத்தாருக்கு இப்போ உலகத்திலிருந்து யார் ஒருவர் பரலோகத்தை சென்றடைய முடியும்? யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியில் சத்தியம் ஜீவனமாக இருப்பேன், என்னை இல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான் என்பதை குறித்து. அப்போ உலகம் அதற்கு ஆக்கணி தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு பிரமாணம் போதிக்கப்படுது அப்படின்னா அந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை யாரிடத்துல தான் வல்லமையுடையதாக இருக்குது? இப்போ அவங்களிடத்துல அவங்க ஆக்கணி தீர்ப்புக்கு போகிறாங்க அப்படின்றத முடிவு பண்ணி வச்சிருப்பதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ நம்மை குறித்து ஒருவேளை நாம் அவங்களோட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னா நமக்கும் அங்கே தான் இடமா இருக்கும். அவங்களோட பூமியில் நம்ம அவங்களோட இருக்க விருப்பப்படுறோம். அப்போ அவங்களோட தொடர்பில் இருக்க விருப்பப்படுறோம் அல்லது அவங்களோட ஐக்கியமாக இருக்க விருப்பப்படுறோம் அப்படின்னும் போது அங்கேயும் என்னதான் இருக்கும்? அப்போ அவர்களோட இருங்க அப்படின்றதை குறித்து நமக்கு சொல்லுவார் அப்படின்னா எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கும்? அதுவும் நித்திய காலமாய் ஆக்கணி தீர்ப்பில் இருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, அவங்க பிரமாணத்தை அறியாதவங்க, நாம் பிரமாணத்தை அறிந்தவங்க, பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு பிரமாணம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இப்போ தேவனுடைய சத்தியத்தை அறிந்து மீறி நடக்கிறவர்களை குறித்தும் அறியாமல் மீறி நடக்கிறவர்களை குறித்து என்ன சொல்கிறார்? யாருக்கு அதிகமான அடிகள்? ஒருவேளை அங்கே உலகத்தார் கூட நம்மளை துக்கத்தோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நானாவது தெரியாமல் இப்படி நடந்துக்கிட்டேன், இப்போ நீ தெரிஞ்சே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கியே அப்படின்றதை குறித்து இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? வேத வாக்கியங்கள் அவைகள் மாறாததாக இருக்கிறது, அவைகள் வல்லமையுடையதாக இருக்கிறது, அவைகள் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் பிதாவினிடத்தில் சேருவதற்கு வேத வாக்கியங்கள் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குன்னு பாருங்கள். வேத வாக்கியம் இல்லாமல் எது ஒன்றுமே பிதாவினிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்காது என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு சொல்கிறார்? அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அதை தேவன் பதர் என்று சொல்லுகிறதை குறித்து நம்ம பார்க்கணும். இப்போ தொடர்ந்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்? ரோமர் 1:16 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது தேவ நீதியை குறித்து நம்ம பார்க்குறோம். அதிலேயே சுயநீதியை குறித்தும் நம்ம அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு அப்போ இதற்கு பின்னான சத்தியங்களை குறித்து நம்ம இன்னொரு நாட்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரோமர் 3:19 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கணி தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும். இப்போ உலகத்தார் எல்லாருமே எதுக்கு தான் இருக்காங்க? நியமிக்கப்பட்டு அங்கிருந்து பிரமாணத்தை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவங்க ஞானஸ்தானம் பெற்றார்கள்னா தான் அப்போது இன்னொரு பாதைக்கு வராங்க. இப்போ இன்னொரு இடத்திற்கு அவங்க என்ன செய்யணும்? பிரமாணம் தெரியும், பிரமாணத்தின்படி நடக்கணும். அப்போது ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாவே நமக்கு நித்திய ரட்சிப்பு அப்படின்றதை குறித்து இல்லைன்னு பாரு.
நித்திய ரட்சிப்புக்கு நம்ம ஏதுவானவர்களாக இருக்கோம். ஞானஸ்தானம் நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அப்போது உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் யோவான் 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறப்பதற்கும் தான் நமக்கு உதவியாக இருக்குதே தவிர, கிறிஸ்துவை போல உருவாவதற்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சத்தியங்கள் தான் நமக்கு உதவியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உதவியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும்போது தான் அப்போ நாம் அதனாலே பிரயோஜனப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவருடைய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களுக்கு அவருடைய பிரமாணம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து தான் நம்ம கடைசியாக நம்ம பார்ப்போம். இப்போ பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். இப்போ பிரமாணம் நமக்கு போதிக்கப்படுகிறது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது நம்ம அசட்டை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு இடம் நியமிக்கப்பட்டிருக்கு, அங்கே நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதை நம்ம தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னா இன்னொரு இடம் இருக்குது, அங்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்குன்னு பார்க்க. அப்போ ஏற்றுக்கொள்வது யாருக்கிட்ட இருக்குது? இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்மகிட்டையும் தேவன் சொல்கிறோம். நம்மளுக்கு முன்பாக இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வச்சார். இப்போ செலக்ட் பண்ணது யார்? நமக்கு முன்னாடியும் மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறார். செலக்ட் பண்ணுறது யார்? அப்போ அந்தந்த ஆத்துமாக்களை குறித்து தான் நம்ம பார்க்கணும். தனித்தனி ஆத்துமாக்களாய் நாம் நம்மளுடைய தெரிந்தெடுத்தல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வல்லமையை நம்ம அறிந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அல்லது போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளது.